திண்டிவனத்தில் நடைபெற்ற மதிமுக ஆலோசனை கூட்டத்தில் வைகோ மற்றும் துரை வைகோவிற்கு கண்டனம். மல்லை சத்யா தலைமையேற்று செயல்பட போவதாக தீர்மானம். திண்டிவனத்தில் மதிமுக சார்பில் நடைபெற்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வைகோ மற்றும் துரை வைகோவிற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டிவனம் தனியார் ஹாலில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் சேட்டு என்கின்ற ஜெகதீசன் தலைமை தாங்கினார். மயிலம் ஒன்றிய செயலர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சிங்கனூர் ராஜா, மாவட்ட பொறியாளரணி அமைப்பாளர் பிரதீப் குமார், மாவட்ட தொண்டர்படை துணை அமைப்பாளர் அமிர்தலிங்கம், ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஓலக்கூர் ஒன்றிய செயலர் அசோகன் வரவேற்று பேசினார். இதில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை விளக்கம் கேட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை வெளியிட்ட நிலையில் மல்லை சத்யாவை இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதை திரும்பப் பெற வலியுறுத்தி நிர்வாகிகள் பேசினர். மேலும் கடந்த 23 ஆண்டுகளாக துணை பொதுச் செயலாளராக எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் கழகத்திற்காக தொடர்ந்து பணி செய்து வரும் மல்லை சத்யா தலைமையில் அனைவரும் இயங்கப் போவதாகவும் வைகோ மற்றும் துரை வைகோவிற்கு கண்டனம் தெரிவித்தும் விழுப்புரம் மாவட்ட கழக பொறுப்பாளராக போம்பூர் பாண்டியனை நியமிப்பது குறித்தும் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நிர்வாகிகள் சம்பந்தம், மகபூப் உசேன், வெங்கடேசன், ராமன், மேலச்சேரி ராமு, ஷாஜகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.